வணக்கம். இந்த தெருநாய் பயவலியெல்லாம் அந்த சின்ன குழந்தைகள்லேருந்து கிளவிலேருந்து குமரி வரை கெடுத்துட்டு அலைகிறானுங்களே. இவனுக்கு கவர்மெண்ட் ஏன் சும்மா விடுது? நடு ரோட்டில் ஓட விட்டு சுட வேண்டாமா? சுட்டாத்தான் 4 பேரை சுட்டாத்தான் இந்த நாய்கள்லாம் யாரையும் கை வைக்க மாட்டானுங்க. கிளவியும் விட மாட்டேங்கானுங்க, சின்ன பிள்ளைகளும் விட மாட்டேங்கானுங்க. இது என்னையா இல்லை, கொஞ்சமாவது கவர்மெண்ட்டாவது எதாவது பண்ணணும். மக்கள் கையில் மகேதன் திருப்பின்னு கொடுத்துருங்க, அதுதான் நல்லது. இவனுங்க இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் எவனாக இருக்கட்டும், அந்நிய நாட்டுக்காரனாக இருக்கட்டும், நம்ம நாட்டுக்காரனாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் விடாங்க. பப்ளிக்கிட்ட கொடுத்துருங்க, அடித்து கொல்லட்டு அவனுங்க. நாதிரி நாய்களை அடித்து கொல்லட்டு, அடித்து கொன்னா தான் இவனுக்கு திருந்துவானுங்க. இவனுங்களை இப்படியே விடக்கூடாது. இவனுங்களை எவனை பார்த்தாலும் கற்பழிக்கிறான் என்ன அளவுக்கு அந்த மைனர் குஞ்சில் சுட்டுருங்க. வாழ்க்கையில் இது ஆப்பிரிக்காவில் நீதிமன்றத்தில் ஒவ்வொருத்தன் என்ன அறுத்து போடுறானுங்கள்ல, அந்த மாதிரி அறுத்து போட்டுருங்க. அல்லது இந்த இது கோயத்தில் எல்லாம் கழுத்தை வெட்டுறானுங்களே, அந்த மாதிரி கழுத்தை வெட்டிடுங்க. ஒரு பொண்ணை பாகிஸ்தானில் ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டு சவுதி அரேபியாவில் 16 பேரை தலையை துண்டை வெட்டினான். நம்ம வெட்ட வேண்டாம், அவனுங்களை சுட்டுருவோம். எப்படி என்கவுண்டர் போட்டால் தான் செய்யணும். அவனால் ஒவ்வொருத்தனை இப்படி சுட்டால் நாட்டில் மனித உரிமை கிடக்கு. மனித உரிமை கழகனால தான் இவனுங்களாம் தப்பிச்சுக்கிறானுங்க. மனித ஒருத்தனை கொண்டாடைக்கு மனித உரிமை முன்னாடியே இருக்குது. மனித உரிமை கழகத்துக்கெலாம் பயப்படக்கூடாது. ஒரு உயிர் போனால் கிடைக்காது. இந்த மாதிரி நாய்களை சுட்டு கொள்றதுல தப்பே கிடையாது. நல்ல ஒரு முடிவு எடுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. போகிற நாய்களை பூரா எவனை பார்த்தாலும் கற்பழின்னா என்ன இது தலைவிரிச்சு ஆடுறானுங்களே. குறும்புற சக்தி.